நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஃபார்மில் லோன் இருக்கும். சப்போஸ் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதை வச்சு இந்த லோனை ப்ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை அந்த காசு தூக்கிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சினாரியோஸ் வச்சு ரெண்டுத்தில் எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் பேசிக்காக போட்டிருக்க அசம்ஷன் நீங்கள் பாருங்கள். லோன் அமௌண்ட் வந்து 30 லட்ச ரூபா வச்சிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% போட்டிருக்கேன். ஜென்ரலாக ஹோம் லோனுக்கு அவ்வளோ தான் வருது. டென்யூர் 20 வருஷம் வச்சிருக்கேன். அண்ட் இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் இஎம்ஐ அமௌண்ட் மாதம் நீங்கள் 28,900 கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ 20 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 39,48,000 கிட்ட வருது. பிரின்சிபல் அமௌண்ட் 30 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்துமே புட்டுகெதர் பார்க்குறப்ப டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா 69 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ எடுத்துக்கலாம். இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு போனஸோ ஏதோ ஒன்று வருது, ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாதமே எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி ப்ரீபேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பேங்க்லேருந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டென்யூர் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இஎம்ஐ அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே டென்யூரை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி டென்யூர் ரெடியூஸ் பண்ணுறப்போ எத்தனை மாதம் நம்மளுக்கு சேவ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 43 மாதம் நம்மளுக்கு சேவ் ஆகுது. அதாவது நீங்கள் 240 மாதத்தில் பே பண்ண வேண்டிய லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பே பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 197 மாதமாக குறைஞ்சிருது. அப்போது 43 மாதம் சேவ் பண்ணுறீங்க. அப்போது அந்த 43 மாதம் சேவ் பண்ணுறது மூலமாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ குறையுன்னா 10 லட்ச ரூபா கிட்ட குறையுது. அதாவது நீங்கள் 39 லட்ச ரூபா கிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, அதில் 10 லட்ச ரூபா குறைஞ்சிது. ஓகேங்களா? இப்போது இது ஒரு பாட்டு தான். இதில் 2வது பார்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 198வது மாதம் லோன் வந்து முடிஞ்சிருது நியூ டென்யூர் படி. ஓகேங்களா? அப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த 42-43 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 28,900 நீங்கள் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிட்டு வந்தீங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் இந்த 42 மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 12% தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இதில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அந்த 20 வருஷம் முடிகிறப்போ ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் சேவிங் மட்டும் நீங்கள் 10 லட்ச ரூபா பண்ணியிருக்கீங்க. இப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா ஆல்மோஸ்ட் அனதர் ஒரு 15 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வருது. இது ரெண்டுத்தையும் புட்டுகெதர் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது? 25 லட்ச ரூபா கிட்ட பெனிஃபிட் கிடைக்குது. இதே நீங்கள் வந்து ப்ரீபே பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு 12% தரக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த கார்பஸ் வேல்யூ 21,79,000 இருந்துட்டு வரும். அப்போது ப்ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா சாலிடாக இங்கே வின் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 3,48,000 டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் இங்கே வின் பண்ணிடுது. ஓகே, இப்போ நம்ம 2வது அசம்ஷன் போனால் இதில் ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை மாதம் வந்து உங்களுக்கு கட் ஆகுதுன்னு பார்த்தீங்க 86 மந்த் கிட்ட கட் ஆகுது. அப்போ அந்த 86 மந்த் கட் ஆகிறப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 20 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு வருது. இந்த சேவ் பண்ண 86 மாதத்தில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 12% மட்டும் ரிட்டர்ன் கொடுக்குற போர்ட்ஃபோலியோவில் போட்டு வந்தீங்கன்னா அதில் மட்டும் உங்களுக்கு ஒரு 39 லட்ச ரூபா கிடைக்கும் அந்த கார்பஸ் வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையுமே புட்டுகெதர் பார்க்குறப்போ நம்மளுக்கு 59 லட்ச ரூபா கிட்ட டோட்டல் பெனிஃபிட் கிடைக்குது. இதே நீங்கள் ப்ரீபே பண்ணாமல் நீங்கள் அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இது எல்லாத்துலேயுமே பேஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் நான் இங்கே வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 20 வருஷம் கழிச்சு அந்த கார்பஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 54,46,000 கிட்ட இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4,86,000 இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வின் பண்ணிடுது. 3வது சினாரியோ எடுத்துக்கலாம். என்கிட்ட பல்காலாம் காசு இல்லை, பட் எனக்கு ஒரு சேலரி இன்க்ரீஸோ ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஒரு 5,000 கிட்ட என்னால் எக்ஸ்ட்ராவாக இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படி கட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்கள் டென்யூர் வந்து 79 மாதம் கிட்ட கட் ஆயிடுது. நம்மளுக்கு டோட்டல் பெனிஃபிட் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் 55 லட்ச ரூபா கிட்ட வருது. இதே நீங்கள் அந்த 5,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டு வந்தீங்கன்னா உங்களோட கார்பஸ் வேல்யூ 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னா 49 லட்ச ரூபா தான் இருக்கும், 12% ஆவரேஜ் ரிட்டர்னுக்கு. அண்ட் அகைன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் 6 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்குது. அப்போ எந்த ஆப்ஷன்லுமே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இது எல்லாத்துலேயுமே பேஸ் கேஸ் வந்து 12% ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ 13% கிட்ட ரிட்டர்ன் தந்துச்சுன்னா உங்களோட கார்பஸ் வேல்யூ 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 66 லட்ச ரூபாவாக இருக்கும். அதே ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 62 லட்ச ரூபாவாக இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3 to 4 லட்ச ரூபா கிட்ட வருது. கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வின் பண்ணிடுது. இதே 15% கிட்ட ரிட்டர்ன் தந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ, ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 35 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. உங்கள் கார்பஸ் வேல்யூ 98 லட்ச ரூபான்னு இருக்கும். ஓகேங்களா?
ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்குது. அண்ட் அகைன் ஒரு 15% ஒரு 20 வருஷத்துக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படி எந்த ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பிபிஎஃப், லிக்விட் ஃபண்டு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 7 to 8%, மேக்ஸிமம் ஒரு 9% வரைக்கும் தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிஷியலாக இருக்காது. பட் இதே ஒரு லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் சேர்த்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 11லேருந்து 14% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு சேஃபராகவே இது தந்துடும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் பார்க்குறப்போ. பட் இதே நீங்கள் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்புன்னு எடுத்துக்கிட்டா அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ஃபா ஜென்ரேட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் பாருங்கள் 14 to 18% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இதில் பெரிய ரிஸ்க் என்னென்னா ட்ரா டவுன். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல் சினேரியோவில் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறப்போ, மார்க்கெட் கீழே போகிறப்போ ஆல்மோஸ்ட் 40-50% பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டும் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதுனால ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே. அந்த முக்கியமான டிஸ்க்ளைமர், இதில் நான் ஃபண்ட் நேம்ஸ்லாம் காட்டுறதுனால இந்த என்னோட டேரக்ட் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இதை சிமுலேட் பண்ணுறதுக்காக சில ஃபண்டு வச்சு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். இது என்னோட ரெக்கமெண்டேஷன் இல்லை, உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண எல்லா சினாரியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது உங்கள் டென்யூர் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு 40 மாதம், 50 மாதம், 60 மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அந்த 60 மாதம் சும்மா இல்லாமல் ஒரு 28,000, 30,000 நீங்கள் வந்து இஎம்ஐ மாதம் பே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூன்றது உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகும். அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே பிலோ 13% அப்படின்றப்போ ப்ரீபேமெண்ட் வின் பண்ணுச்சு, அபவ் 13%ன்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வின் பண்ணுச்சு. பட் இதில் அசியூம் பண்ணிக்கிட்ட ஃபேக்டர் லோன் அமௌண்ட் 10%ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். பட் அதிகமாக போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்குலேஷன் மாறலாம். ஓகேங்களா? அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரிட் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, உங்கள் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை காட்டி உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லையா, அதையும் ஆட் பண்ணுற பட்சத்தில் எல்லா சினாரியோலையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனை வின் பண்ணிடும். இது முக்கியமான டிஃப்ரென்ஸ். பட் அகைன் இது வந்து அதிக சேலரி ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவேவாக இந்த செக் ஷீட் கொடுத்துருக்கேன். யாருக்கு ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும், யாருக்கு இன்வெஸ்ட் பண்ண பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்து எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு நான் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்.